ஏடிஎம்கே போலாம். அவங்களுக்கு விரோதம் மு.க. ஸ்டாலின் மீது தானே. அவங்கள விரோதமா இருந்தா எடப்பாடி பழனிசாமி, விஜய், பிஜேபி ஒன்றாச்சுன்னு அது உள்ள என்ன எப்படி போய் பாருங்க. ரஜினிகாந்த் மாதிரி ஓடினவர் கிடையாது தேர்தல்ல இருந்து. இவர் ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது. விஜய் நிற்கிறார். இன்னைக்கு கூட இது என்ன ரங்கநாதன் தெரு டி நகர்ல இல்ல உங்க மூர்மா கதம்பல வாங்குற மாதிரியா? ராகுல் காந்தி ஒரு அபத்தமாக பரிதாபமான பைத்தியக்காரத்தனமா வேலை செஞ்சேன்னா அதுக்கெல்லாம் ஸ்டாலின் உடந்து போகணுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள எதனால இவ்வளவு குழப்பம்? ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. அந்த குழப்ப நிலைக்கு மூல காரணம் ராகுல் காந்தி என்று தான் சொல்லுகிறார்கள். காரணம் அவர் நம்ம வீட்டுல எல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு ஃபேனுக்கு சுவிட்ச் போர்டு ஆஃப் ஆன் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு. ராகுல் காந்திக்கு மனதில் இருக்க குழப்பம்தான் ஸ்டாலினை அப்படி கொண்டு விட்டது. இதே ஸ்டாலின் அவர்கள் ஓட்டுச்சோரி என்பதற்காக பீகார் சென்று பிரச்சாரம் செய்தார். இதே ஸ்டாலின் பிரதமராக முன்மொழிந்தார் ராகுல் காந்தி. ஆனால் அந்த ராகுல் காந்தி பீகார் மாடலை சென்னையிலும் தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். மாநில கட்சிகளை கையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அது நடக்கலை. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சோனியா காந்தி இன்னமும் சொல்லுகிறார் டிஎம்கேவோடு தான் போக வேண்டும் என்று. அதற்காகத்தான் சிதம்பரத்தை அனுப்பி வைத்தார். ஆனால் சிதம்பரத்தை அனுப்பி வைத்ததற்கு முன்னர் காரணம் இந்த மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார் சிதம்பரம் தனக்கு உதவியாக சாதகமாக இருந்தார் என்றெல்லாம். காரணம் என்ன என்று கேட்டால் இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களுக்கெல்லாம் எதிர்த்து இருப்பது சிதம்பரம். சிதம்பரத்துக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினைக்கிறார். ஸ்டாலின் ஆல்சோ ஃபீல்ஸ் எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு 2 தடவை அமித்ஷா, நரேந்திர மோடி, பியூஷ் கோயல் எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளை பார்க்கறதுக்கு ஒத்துழைவே வரலேன்னு அப்படியே ஏங்கி ஜன்னலை பார்த்து அறுந்துட்டு இருக்காரு. ஒன்றும் அர்த்தக்கா பாருங்க. அந்த பின்னணியில் தான் இது ப. சிதம்பரம் எடுத்த முயற்சி தான் என்று அடித்து போட்டு சொல்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். எது இருப்பினும் குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பம் எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை தம்பி. இது என்ன ரங்கநாதன் தெரு டி நகர்ல இல்ல உங்க மூர்மா கதம்பல வாங்குற மாதிரியா? ராகுல் காந்தி ஒரு அபத்தமாக பரிதாபமான பைத்தியக்காரத்தனமா வேலை செஞ்சேன்னா அதுக்கெல்லாம் ஸ்டாலின் உடந்து போகணுமா? இது என்ன கருப்ப வியாபாரமா? பார்கெயின் பண்றது. 5 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுங்க சார், 2 ரூபா கொடுங்க எப்பாயா அப்படின்னு அந்த ஆளுங்க விற்கிறவன், காய்கறி விற்கிறேன். அந்த மாதிரி தான் ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி பாயா அப்படின்னு. என்னங்க நீங்க இப்போ 20% மாநகராட்சி தேர்தலில் இப்ப வாங்கிக்கிறாங்களாம். இவங்களுக்கு எங்க இருக்குது காங்கிரஸ் ஆடு கிடையாது. ஒத்துமை கட்சி வளர்க்காத பணத்தை ஒண்டி வளர்த்துன்னு இருக்காங்க. அகில இந்திய அளவில் பிரதமர் சொல்லுவது மாதிரி காங்கிரசினுடைய இடம் இல்லாமல் போகிவிட்டது. அது 4 லோக்சபா சேர்த்து பார்த்தா கூட மாநிலங்களில் 40-50 எம்எல்ஏக்கள் கூட இல்லாத இருக்கக்கூடிய பரிதாபமான காங்கிரஸுக்கு இருக்குது. காங்கிரஸ் அழிந்து ஒழிந்து 2ஆக பிரிந்து 4ஆக பிரிந்து விட்டது, 5ஆக பிரிந்து விட்டது. இப்பொழுது சோனியா, ராகுல், பிரியங்கா என்ற 3 குரூப்ல தான் ஃபங்க்ஷன் பண்றாங்களே தவிர there is no காங்கிரஸ். முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் எம்எம்சி அதுல எந்த பாகத்தை சிதம்பரம் இருக்காது தெரியல. அந்த ஸ்டாலின் என்ன புரிஞ்சுட்டாரு? பீகார்ல இருந்து அரசியல் எங்களுக்கு கத்துத்தராத ராகுல் காந்தி நினைக்கிறாரு ஸ்டாலினை திக்குமுக்க ஆட வேண்டும் என்று. அது திக்குமுக்காக வச்சாரு. நிஜமாவே இந்த ஓட்ட பந்தயத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போயிட்டாரு. அடுத்தது விஜய் 3வது தான் திமுக. அந்த திமுக 3வது நிலைக்கு வருவதற்கு காரணம் இந்த சென்ஸ்லெஸ் அப்ரோச் ஆஃப் ராகுல் காந்தி என்று ஒரு ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் என்ன சொன்னார். அதுதான் சென்ஸ்லெஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ராகுல் காந்தி தான். ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி பதிவிட்ட வாழ்த்து செய்தியில ப்ரோ அப்படின்ற வார்த்தையை தவிர்த்தது ஏன்? விரிசல் இருக்குதான் இருக்காது. அந்த விரிசல் கூட பொதுமக்களிடையே பிரதிபலிக்கிறது. அந்த விரிசல், அந்த குழப்பம். சப்போஸ் அவன் ஒரு யூனிட்டி டாக்ஸ் சீட் ஷேரிங் வந்துட்டுனா கூட கேட்காதீங்க. உள்ளெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டுக்கு பண்ணிட்டு அவன் உள்ள
என்ன சொல்றது, செத்துட்டு இருக்காங்க உள்ள. ஏண்டாப்பா அந்த ராகுல் காந்தியோட மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் நல்லா புரிஞ்சுட்டார். இப்போ இந்த 3 விதமாக நாம் பிரிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி ஸ்டாலின், அதை தவிர 2 கட்சிகள் இருக்கிறது. ஒன்று தமிழ் வெற்றி கழகம், நாம் தமிழ். இந்த இந்த 3-4 எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே அவங்க பிரதர்னு வார்த்தை இல்லைன்னுட்டு, ஒரு எமோஷன் இல்லைன்னுட்டு, நான் கூறிய மாதிரி 4 பார்ட்டிகளுக்கு 4 கார்னர் கண்டெஸ்ட். இதுல அதிமுக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற வாரம் மதுரையில் பேசினார். அதுக்கு முன்னதாக வேலூரில் பேசினார். அங்கிருந்த உற்சாகம், அங்கு பொதுமக்கள், குழந்தைகள் பிரதமருடைய படத்தை எடுத்துக்கொண்டு வரைந்து கொண்டு போகின்றன. தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை மாநாட்டில் அனைத்து அதிமுக காரர்கள் கூட சேர்ந்து கொண்டு வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் என்று வட இந்தியாவில் கூறுவது போன்று ஒரு எதிரொலி இருந்தது. இன்று நாம் இருவரும் புதன்கிழமை 4ஆம் தேதி மார்ச் மாதம் ஒளிப்பதிவு செய்கிறோம். விஜய் அவர்கள் தஞ்சாவூர் பேசும்போது, பச்சை துண்டு பேசும்போது என்ன விசில் அடிக்கிறாங்க, என்ன ஒரு ரியாக்ஷன், பப்ளிக் ரியாக்ஷன். இது நான் ஜெயலலிதா கிட்ட தான் பார்த்திருக்கேன், எம்ஜிஆர் பார்த்திருக்கேன். 3ஆவதா ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே இல்லை, பொம்மை மூஞ்சில விளக்கண்ண வைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. 4ஆவது நாம் தமிழர் கட்சி, அவங்க கட்சி வளர்க்குறாங்க, சின்சியரா அவர் இருக்காரு, அவர் தனியா தனியா போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். இந்த ஒரு எமோஷன் இல்லை, எலெக்ஷன் இஸ் எமோஷன் நீங்க அடிச்சாரு பாருங்க விஜய், அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு முடியல ஸ்டாலின். காரணம் அந்த ராகுல் காந்தி காலில் கடவாளத்தை போட்டு விட்டுட்டாரு, இழுக்குது அப்படியே. அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் ராகுல் காந்தி செய்த பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் திமுகவை காலவாரி விட்டதுதான். ராகுல் காந்தி ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு நடந்துச்சா? போய் தான் நினைக்கிறேன். அது பற்றி பிரதிபலிப்பு இன்று நாம் இருவரும் கேட்ட மாதிரி அந்த தஞ்சாவூர் மீட்டிங் விஜய் டிட் நாட் எக்ஸ்பிரஸ் தட். ஆக மொத்தம் அது பொய்யாத்தான் நான் நினைக்கிறேன். அது ஆதவ் அர்ஜுனா அளவில் பார்த்துருப்பாங்க. பட் இன்னைக்கு அவர் பதில் சொல்லத்தேர்ந்து விஜய் ஒன்றும் டச் பண்ணவே பாருங்க. இன்று விஜய் அதிமுகவையும் நின்று ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு பொது தேர்தலிலும், ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு புதியான விஷயத்தை சொல்லுகிறார். பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. நரேந்திர மோடி வந்தால் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. அதே வரவேற்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. விஜய்க்கு மக்கள் மத்தியில ஆதரவு அலை இருக்குதா? மோடிக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இவருக்கு விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது. பொதுமக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது, அதை மறைக்க முடியாது. இன்று கூட ஒரு கரூர் மாவட்டத்தை மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் ஆக மாதிரி வந்துச்சு. நல்ல வேலை போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க, சாமிக்காக்காரங்க தடுத்துட்டாங்க. அந்த கழிப்ப ஒண்ணு சொல்றேன்பா, எத்தனையோ தேர்தல் நான் பார்த்திருக்கேன். ரஜினிகாந்த் மாதிரி ஓடினவர் கிடையாது தேர்தல்ல இருந்து. இவர் ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது, விஜய் நிற்கிறார். இன்னைக்கு கூட ஸ்டாலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாரு. அதெல்லாம் ஒரு ஒரு புது திருப்பத்தை தான் காண்பிக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் பட்சத்துல களத்துல இரு கட்சியினருக்கு இடையே கெமிஸ்ட்ரி இருக்குமா? கசப்பு வரும், களத்துல கசப்பு இருக்கும். யாருமே அவரோட போக மாட்டாங்க. ராகுல் காந்தி நினைக்கிறாரு மாநில கட்சிகள் எல்லாம் தன் வசப்படுத்த வேண்டும் என்று. பின் என்னத்து ஜனநாயகம் இருக்குது? பொதுமக்களிடையே வரவேற்பு இல்லை ராகுல் காந்திக்கு. அவர் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. நாளைக்கு காத்தால வியட்நாம் போறான்னு நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு சனச்சித்தம் சின்னப்பித்தம். தடால பொச்சி தைக்கு ஈரான் போயிடுறாரு, இன்னைக்கு வியட்நாம் போயிடுறாரு, டர்க்கி போயிடுறாரு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் உறவு என்பது அடிமட்டத்தில் கசப்பைத்தான் தரும், இனிப்பை தராது. அது பொது தேர்தலில் பிரதிபலிக்கும். காங்கிரஸ் 3-4 சீட்டு கூட வராதுங்க. 30 போட்டா கூட 3 நாள் கூட வராது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடரும் பட்சத்துல காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சு ஒரு அணி விஜய் கூட இணைய வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம் கேட்டு போலாமே. அவங்களுக்கு விரோதம் மு.க. ஸ்டாலின் மீது தானே.
அவங்கள விரோதமா இருந்தா ஏடிஎம்கே கூட போலாம். ஏடி இது ஒரு பிரச்சனை கொண்டு கூட உருவாகலாமே. ஏடிஎம்கே இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி விஜய் பிஜேபி ஒன்றாச்சுன்னு அது கூட எப்படி இருக்கு போது பாருங்க. என்டிஏவும் விஜயும் இன்னைக்கு ஒன்றும் பாசிசமா பாயசமாலாம் கேட்டாரு. என்னுடைய ஒரே ஒரு தொழில் குடும்பம் அதெல்லாம் மன்னராட்சி ஒழிப்பேன் என்று சொன்னாரு. அது காமன் எனிமி ஒன்னாயிட்டாங்க. எனிமி இஸ் எனிமி ஃப்ரெண்ட் இஸ் மைன். அந்த மாதிரி இது என்னதான் தேர்தலில் ஒரு பிரச்சாரம் மும்மரமாக இருந்தாலும் நான் இப்பொழுது காங்கிரஸ் திமுக உறவு வந்துவிட்டதாக வைத்துக் கொண்டு ராஜ்யசபா நாமினேஷன் என்ன ஃபைல் பண்ணினா கூட வச்சுங்க, 2026 எலெக்ஷனுடைய போஸ்ட் போல் சினாரியோ இஸ் கோயிங் டு பி a very interesting thing. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கைகோர்த்து கொண்டு திமுகவை ஒன்றுமில்லாத ஆக்கி விடுவார்கள் என்றுதான் என் கருதுகிறேன். நீ பாருங்க, சிறுபான்மையினர் ஓட்டை வச்சுதான் நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு விஜய் ஓப்பனா சொல்லிட்டார், நான் கட் பண்ணுவேன்னுட்டு. அதுக்காக தான் நேற்று கூட சீஃப் மினிஸ்டர் 5000 10,000 இருக்கிறது கஜானாவை காலி பண்ணிட்டு மூடார் போடுது பார்த்தா. பிரைம் மினிஸ்டருக்கு சவால் விடக்கூடிய மு.க. ஸ்டாலின் இன்று ஹிந்தியை பற்றி பேசுகிறார். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஹிந்தியை பற்றி பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாய்க்கு கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், பல மாணவர்கள் இழந்ததை தவிர தாங்களே இதே காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிற 17 வருஷம். அப்பெல்லாம் இந்த ஹிந்தி வரலைங்களா? மகரத்வார், அப்புறமா கர்த்தவ்ய பவன், அதெல்லாம் வச்சதுன்னு தெரியாது அவங்களுக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் சேவா தீர்த்து இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம். ஒன்றிய அரசுன்னு இவங்க சொல்லிக்கலாம். முதல்ல யாரு எதுவுமே இல்லை. இவங்க தமிழ்ல இருந்து காயின் பண்ணலாம், ஹிந்தில இருந்து அது இங்கிலீஷ்ல இருக்க தப்புங்கிறாரு. எவ்வளவு நாங்க நீங்க ஹிந்திக்காரன் பண்ண முடியும்? இதே ஹிந்தி வெறுப்பை பிரதிபலிக்க முடியும். இதே ஹிந்தியினுடைய திக்குமுக்காக இருக்கிறார்கள் இந்துக்காரர்களை எல்லாம். ஒரு தரம் ஹிந்தியை ஒழிக்க வேண்டும் என்பது, இன்னொரு தரம் ஹிந்தியை வாழ்த்து விட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரணும், ஹிந்தி வேணும், அப்புறம் அவங்க சைட்ல பேசுறது. இவங்க உறவுக்காரங்க திமுக நடத்தக்கூடிய 30-40 பப்ளிக் செக்டர் பப்ளிக் ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தியை பாடமா வச்சிருக்காங்க. தமிழ்ல பேசினா 500 அபராதம்ட்டு நான் ஒரு பேப்பர்ல படித்தோம், வீடியோல பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா things are not that good. விஜய் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பை குறைச்சு வராரு. அவரு என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? அப்படி கிடையாது. பட் ஒரு எனிமீஸ் மை ஃப்ரெண்டு கொண்டு வந்துடும் கட்சியில. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு தீவிரமாக ஸ்டாலின் எதிர்ப்பை காண்பிக்கிறார். பொதுமக்களுடைய எதிர்ப்பை தான் அது பிரதிபலிக்கிறது. 185 தொகுதிகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைந்தது 4 கோடி பேர்களை பார்த்திருக்கிறார். விஜய் இப்போ 1 கோடி பேர் தான் பார்த்திருக்காரு ரஃப்லா 5-6 மீட்டிங்ல. இன்னும் அவர் நிறைய பேர் போய் பார்க்கணும். விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வரக்கு எதிராலே இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழக ஓட்டுக்கு, அதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக தோல்வி அடைவது உண்மை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் 2 பேருக்கு நிறைய இருக்குதுங்களே. ஏங்க ஒரு 5 நாள் காங்கிரஸுக்கு பின்னாடி விட்டுட்டார் ஸ்டாலின். நான் ஐயா நம்ம மு. கருணாநிதி அவர்களை நன்றாக அறிவேன். அவருடன் பல நாள் பழகியிருக்கிறேன். குறைந்தது ஒரு 10 வருடம் மிக நெருக்கமாக பழகியிருக்கிறேன். ஆற்காடு வீராசாமி மற்றும் ஒன்று கேட்க போனீங்கன்னா முரசொலி மாறன், இவங்கெல்லாம் சேர்த்து என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 பிரச்சனை இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் தந்தையாருக்கு இருந்த ஒரு இது கிடையாதுங்க. இப்போ இல்லை. அது ஒன்றி பெரியதா தெரியுது நமக்கு. கிரிப்பு இல்லை. கிரிப்பு இல்லாத போனது ஒரு பெரிய கஷ்டமா போயிடுச்சு.